இது தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி குட்டிச்சுவர் வாய்ஸ் பேண்ட். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் YG மகேந்திரன். சரி, கமல்ஹாசனோட உங்களோட அசோசியேஷன் எப்ப ஒரு ஃபர்ஸ்ட் மீட்? லாங் ஃப்ரெண்ட்ஸ் சார், ரொம்ப லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவருக்கு படத்துல ஹீரோயின் இருக்காங்களா இல்ல நீங்க கண்டிப்பா இருப்பீங்க? நானும் அவரும் ஆல்மோஸ்ட் டுகெதர் வி கேம் டு ஃபிலிம் சொல்லலாம். நான் நாடகம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹி வாஸ் இன் தி டான்ஸ் குரூப். TKS சகோதரர்கள் நாடகத்திலே நடிச்சிட்டு இருந்தாரு. சோ நாங்க ஆக்சுவலா இப்ப ஒரு வீட்டு பக்கத்துல இருக்கிறது இந்த சாம்கோ, அது அங்க வி யூஸ்ட் டு மீட். எங்க நாடகம் முடிஞ்சு நானு எல்லாம் வந்து அவர் அங்க வருவாரு. வி யூஸ்ட் டு டாக். ரொம்ப நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் அது வந்து சம்வேர் இந்த 67 68 அதுல இருந்து என்னுடைய டிராமாலாம் அப்ப ரெகுலரா வந்து பாப்பாரு. அவரே சொல்லுவார், என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு இப்ப ப்ரிசைட் பண்ண கூப்பிட்டா முதல்ல சொல்றதுதான், அந்த காலத்துல உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும்டா, என்ன அவன் டிராமாவா ஆக்ட் பண்றான், படிப்பும் படிக்கிறான், தபலா வாசிக்கிறான், ட்ரம்ஸ் வாசிக்கிறான், எனக்கு பொறாமையா இருக்கும். நான் சொன்னேன், அப்பா அப்படி இருந்த, இப்ப எனக்கு எங்களெல்லாம் எட்டாத இடத்துக்கு நீ போயிட்டே, உன்னை பார்த்தா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா. அதனால அப்போல இருந்து எனக்கு குட் ஃப்ரெண்ட். அதனாலதான் எங்களுக்குள்ள இந்த படங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்தா பர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்குள்ள அந்த முன்னாடியே அந்த சிங்க் ஆயிருக்கு. ஸ்பாட்ல நிறைய we have added a lot. ஓகே ஓகே ஓகே. இது வரைக்கும் அவரை பத்தி தெரியாத ஒரு ரகசியம் ரஜினி அண்ட் கமல் யாருக்கும் அதிகமா தெரியாது. மேபி உங்களுக்கு அந்த ரகசியம்னு சொன்னா நீங்க சொல்லலாம், அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கலாம். ரகசியம் வேணாம், உங்களுக்குள்ள இந்த ஒரு விஷயம் இருக்கு. ரஜினி இஸ் a very simple personங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்குங்கிறது எனக்கு நான் கண்கூடா பார்த்தேன். இந்த போக்கிரி ராஜாங்கிற படம் ஷூட்டிங் போது திருப்பதியில அப்பவே he had become famous. சூப்பர் ஸ்டார்ன்ற டைட்டில் வரலையே தவிர, முரட்டு காலையிலேயே நாங்க வெளியூர்ல பொள்ளாச்சியில ஷூட் பண்ணும் போதெல்லாம் கூட்டம் அள்ளின்னு போடுவாங்க. சோ திருப்பதியில ஷூட்டிங்னாலும் அங்கேயும் பீப்புள் வாண்டட் டு see him. சோ அவர் ஒரு செப்பரேட் ஹோட்டல்ல வச்சிருந்தாங்க. சோ என்ன பண்ணாரு, நாங்க ஒரு ஹோட்டல்ல இருந்தோம். ஒரு நாள் சாயந்தரம் 7 மணிக்கு யாரோ கதவு தட்டுறாங்க. நாங்க என்ன, நானு டைரக்டர் முத்துராமன் சார், கேமராமேன் பாபு சார், இந்த லைட் பர்சன் பாய்ஸ் இவங்க எல்லாம் உட்காந்து நாங்க ஜாலி பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு சொல்லக்கூடாது, நாங்க ஜாலி பண்ணா புரிஞ்சிருச்சு, ஸ்பிரிட்டடா இருக்கோம் நாங்க எல்லாம். ஏன்னா ஆஃப்டர் த ஷூட்டிங் என்ன அது வந்து அந்த AVM யூனிட் அந்த சமயத்துல ஃபேமிலி மாதிரி. கதவை தட்டி பார்த்தா பொட்டியோட படுக்கையோட ரஜினி நிக்கிறாரு. நான் என்ன பைத்தியமா, நீங்க இங்க டெய்லி ஜாலியா இருக்கீங்களா, ஜோக் அடிச்சுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன கொண்டு போய் ஏன் சாமியார் மாதிரி தனியா அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் தங்க வைக்கிறீங்க, நான் அங்க தங்க மாட்டேன், இங்கதான் தங்குவேன். இடம் இல்ல சார். அப்ப அவரு எனக்கு சொந்தக்கார ஆள YG சார் ரூம்ல இன்னொரு பெட் இருக்குல்ல, நான் இங்க தங்குறேன். he started staying with us. ஜாலி ஆயிட்டாரு. he said no, நான் தனியா போக மாட்டேன் சார், கூட்டம் வரட்டும், நாங்க வரட்டும், எல்லாம் உட்காரட்டும், எங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க நீங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிறவாங்கன்னு உட்காந்து அந்த லைட் பாய்ஸ்க்கு எல்லாம் சரிசமமா உட்காந்து ஒரு ஜாலியா. அதுல வந்து ஒரு அவர் பண்ண கலாட்டா ஒண்ணு அன்ஃபர்கெட்டபிள். என்ன பண்ணாரு, என்கிட்ட ஒரு கண்ணை காமிச்சுட்டு டேப் ரெக்கார்டர் ஒண்ணு அடியில் வச்சு டேப் பண்ண வச்சிட்டாரு. இப்ப இவங்கெல்லாம் எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகும்போது, சார் ரஜினி சார், தெய்வம் சார், நீ எங்க கூட உட்காந்துங்கிற சார், நீ என்ன ஆள் சார், நீ ஊத்து சார்வான். அப்படியே ஆச்சு. இவர் அப்படியே பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் வந்து அடுத்தது, ரஜினி நீ பெரிய ஆள்பா, நீ நான் ஆலியா, நீயோ ரோமா நான் அந்த மாதிரி எவனுமே கிடையாதியா இண்டஸ்ட்ரியில அப்படின்வா. மூணாவது, டேய் நான் ஆள்றா நீ, டேய் ஏன்னா கண்ணே நான் இப்படி ஜாலியா எங்களோட நீ எவனும் இருந்தது இல்ல வடா அப்படின்னா. இது ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் காத்தால ஷூட்டிங். இவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல பாவம். அதெல்லாம் போயாச்சு. சார் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் ஒண்ணு அப்படின்னு ரொம்ப டஃபா எல்லாம் ஆக்ட் பண்ணாரு. நாங்க எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம். SPMலாம் லைட் பாய்ஸ் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு. என்னங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி, நாங்க ஏன் அவரை ஒன்னு சொல்லி இந்த டேப்பு போட்டு காமிச்சார். அவன் பொத்து பொத்துன்னு காலைல விழுறான். சார் அழிச்சிருங்க சார், நீங்க வேலையை போடு அழிச்சிருங்க சார். சொன்னீங்கல்ல எப்படி அது டே ரஜினியா பாரு அப்படின்னு. லவ்லி டைம். சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். நீங்க ஒரு சீரியல் பிளேல நடிச்சிட்டு இருக்கிறப்போ ஐ திங்க் விடாது கருப்பு மர்மதேசம்ல நீங்க வந்து ஒரு சம்மர் ரோல் பண்ணீங்க. ருத்ரவீணை பண்ண. ஓகே, ருத்ரவீணை இல்ல அந்த ஒரு டாக்டரா இருப்பீங்களா, ஒரு சிதம்பர ரகசியம் இல்லையா, அதுல உங்க கூட நடிச்ச ஒருத்தர் உங்களுக்கு 21 டேக் உங்களை நடக்க வச்சாராமே. எப்படி யாரு உங்களுக்கு இந்த நியூஸ் எல்லாம் சொன்னது? கூட நடிச்சு பாவங்க, அவர் வந்து உங்களை மாதிரி ஒரு மியூசிஷியன் அவரு. ஓகே, கேமராமேனுக்கு ஃப்ரெண்டு. நைட்டு வந்து அவர் நம்ம இவர் இருக்கார் இல்லையா டைரக்டர் நாகா, ஆமா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவருக்கு வந்து சூரியன் வந்து உதயமே தெரியாது அவருக்கு. அஸ்தமான அப்புறம் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிப்பாரு.
அவர் இருட்டினிலேயே பிறந்தவர். நாங்க கரெக்டா பண்ணுவோம். 6 மணிக்கு மேலதான் ஜாலியா ஷூட்டிங். ஒரு 11:30 12 மணிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சுடுகாடுல நான் நடந்து போனேன். அந்த ஃபுல் அட்மாஸ்பியர் லைட் அப் பண்ணி, ஆனா சினிமா மாதிரி எடுத்தாரு. போச்சு இந்த ஆள் ஒரு வெட்டியா வாங்கய்யா ஏதோ சொல்லி இவ்வளவுதான் வணக்கம், வாங்கய்யா வணக்கங்கய்யா, அந்த மாதிரிதான். ஏதோ வேற ஒண்ணு கிடையாது. இந்த பக்கமா தான் போகணும்னு ஏதோ சொல்லணும். இது என்ன வந்து ஒரே ஷாட்ல எடுக்கணும்ட்டு அங்கே இருந்து நடக்க வச்சேன். 6 கிலோமீட்டர். அது சுடுகாடு வேற, அங்கங்க எரிஞ்சிட்டு இருக்குது. பயத்தோட நிஜமாவே சுடுகாடு. கொஞ்சம் சின்ன பயம் தான். யாரா எழுந்து ஹலோன்னா என்ன இருக்கு. வந்து இவரை தாண்டி போனா வாங்கய்யா வணக்கங்கய்யால ஏதாவது ஒண்ணு தப்பு சொல்லிடுவாங்க. வாங்கங்கய்யா சரி சார் சரி சார் ஒன் மோர் போ திருப்பி. இந்த மாதிரி 21 கடைசியில நடந்தது. யார் சொல்லி இவர் நடிக்க வந்தாருன்னு சீனோன்னு எங்க கேமராமேன் தான். அவனை கொலை பண்ண நான் தயார், இதே சுடுகாட்டுல அவனுக்கு ரெடி பண்ணுங்க. இப்போ உங்களோட பிளேஸ்ல இப்போ இந்த சமீபத்தில் நடந்த நவரசா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு. அதுல வந்து 2ஆம் ரகசியம் அப்படிங்கிற ஒரு அதோட விளம்பரத்துல இருந்தே த்ரில்ஸ் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் எல்லாம் ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஸ்டேஜ் தான். அது என்ன பண்ணீங்க அந்த ஒண்ணு இல்ல, ஒரு டிஃபரெண்டான ஒரு சப்ஜெக்ட். வெங்கட்ங்கிற ஆத்தர், வெங்கட் உங்களுக்கு தெரியும், டிவி சீரியல் டைரக்ட் பண்ணவர் தான். அவர் முதல் எழுதின கதை எங்களுக்கு எழுதுறதுதான். எங்க யுஏஏ குழுவின் மோஸ்ட் பாப்புலர் பிளே. இப்ப சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும், ரகசியம் பரம ரகசியம்னு ஒரு டிராமா. எல்லாருக்கும் தெரியாது. அது அவர் எழுதி அப்புறம் நிறைய நாடகம் எழுதியிருக்காரு. இன்னொரு மர்மம் உள்ள ஒரு நாடகத்தை இப்ப ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கொடுத்தார். 75ல போய் எழுதினார். நடுவில் ஒரு 4-5 பிளே எழுதினார். அதோட செகண்ட் பார்ட் மாதிரி இது. அந்த மாதிரி அது செகண்ட் பார்ட் ஆக்சுவலா கிடையாது. ஆனா இந்த கதையிலும் ரகசியங்கள் முக்கியம். ஓகே. சோ நான் தான் சொன்னேன், மக்களுக்கு அதை ஞாபகப்படுத்தலாம். 2ஆம் ரகசியம் டைட்டில் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப டிஃபரெண்டான ஒரு சப்ஜெக்ட். இப்ப நான் சப்ஜெக்ட பத்தி ஒன்னும் சொல்லவே முடியாது. 4ஆம் தேதி அந்த நவரசால வந்து பாக்குறவங்க அதை பார்த்து ரசிக்கணும். அதுக்கப்புறம் வரிசையா இருக்கு, டே ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இருக்கு. பட் இது எனக்கு நவரசால போடுறது நம்ம ரொம்ப இறங்கிய நண்பர் காலேஜ் ஜூபிட்டர் ஸ்ரீனிவாசனுடைய புள்ள ஒரு சோசியல் காஸ்க்காக பண்ற. அங்க வந்து பார்த்தா எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. த்ரில்ஸ் எஸ், பட் ஆடியன்ஸ் வில் பி கெப்ட் கெஸ்ஸிங். கடைசி வரைக்கும் அந்த ஹீரோயின் யார், அந்த ஹீரோயின்லயே உங்களுக்கு ஒரு தெரியாத ரகசியத்தை சொல்றேன். அது நடிக்கிறது ஐஸ்வர்யா, லட்சுமியோட மகள். ஓகே. இது அவங்க 4வது ஜெனரேஷன் அவங்க குடும்பத்துல என் டிராமால நடிக்கிறது. இந்த குழுவில் அவங்க பாட்டி ருக்மணி நடிச்சிருக்காங்க. அவங்க அம்மா லட்சுமி நடிக்க ஆரம்பிச்சது எங்களோட தான். அவங்க அப்பா பாஸ்கர் அவரும் எங்க குழுவில் நடிச்சவர் தான். ஒரு மாதிரி அழகா அமைஞ்சது. சார் இப்போ ராபிட் ஃபயரா ஒரு சில क्वेश्चंस போடுங்க. இன்னொரு விஷயம் அதை சொல்லிடுறோம், அப்புறம் நீங்க ராபிட் ஃபயர் பண்ணுங்க. பெருமையான விஷயம், நாடக உலகத்துல ஒரு சாதனைங்கிறதுக்காக எங்க குழு ஒன்றுதான் எங்க தந்தையால் தொடங்கப்பட்டது 1952. இன்று வரைக்கும் தடையின்றி நடந்து வரும் ஒரே நாடக குழு ஐ திங்க் இந்தியாலே எங்கள் தான் நினைக்கிறேன், யுனைடெட் அமைச்சர். ஆனா ஏன் வந்து இன்னும் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட்னே வச்சிருக்கீங்க, மெச்சூர் ஆயிட்டீங்களா இருக்கீங்க? இல்ல பரவாயில்ல, ஏதாவது தப்பு பண்ணா அதுல சொல்லிக்கலாம். அமைச்சருங்க. ரைட். இப்போ நாடகத்தை பத்தி பேசுறப்ப தெரியும், இன்னைக்கு தேதிக்கு தமிழ் நாடக இதுல வந்து வீக்கா, ரொம்ப வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. பட் நீங்க இன்னைக்கு சினிமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? வீக்கா தான் இருக்கு ஓரளவுக்கு. என்ன இருக்கு, எவ்வளவு படம் எடுக்கிறீங்க? வருஷத்துக்கு ஒரு 200 படம் எடுத்து. எவ்வளவு ஓடுது? ஒரு 10 படம். அப்புறம் நாங்க 10 டிராமா எடுக்கிறோம், 7 ஓடுது. எது ஸ்ட்ராங்? அப்போ இப்ப நீங்க எல்லாம் பாக்குறப்போ மனசுல அவங்களுக்கு டிராமா நிறைய கூட்டம் வந்துருச்சு, எஸ்.சி. சேகருக்கு இன்னைக்கு இவருக்கு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு இருப்பீங்களா? அது இருக்கணும். அந்த போட்டி இருந்தா தான், அந்த போட்டி மனப்பான்மை இருந்தா தான் நல்லா பண்ண முடியும். ஐயோ, அவங்க எல்லாம் நீங்க போய் பாப்பீங்க, அவங்க வருவாங்க, நாங்களும் பார்ப்போம். அவன் டிராமா நல்லா இருந்தா முதல்ல சந்தோஷப்படுவோம். பட் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஐயோ அடுத்தது நம்ம இதை விட பெட்டரா பண்ணுவோம். அந்த போட்டி இல்லன்னா யூ ஆர் நாட் a creative artist. உங்களுக்கு சனி ஞாயிறு வந்தாலே உங்க 3 பேருக்கு ஒரே ஜாலியா இருக்கும். போஸ்டர்ல பாருங்க, போன தடவை நாடகம்னே ஒரு நாடகம் போட்டேன் இதுக்கு முன்னாடி, ஒரு நாடகக்காரனோட லைஃப். அதை பத்தி உங்க எஃப்எம்ல கூட போட்டிருந்தாங்க. அதுல ஒரு டயலாகே வரும், நாடகம் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் வீட்டுல சும்மா இருக்கும்போது சாயந்தரம் ஐஸ்கிரீம் காரன் பெல் அடிச்சா கூட நான் வசனம் பேச ஆரம்பிச்சிடுவேன். அவ்வளவு நாடகம் பயிற்சி. சரி, இவ்வளவு டிராமா பண்ணிருக்கீங்க, நீங்க நிஜ வாழ்க்கையில நீங்க டிராமா பண்ண அனுபவம் இருக்கா? அது ஃபர்ஸ்ட் இவரு என்னோட ராகிங் என்கொயரிலேயே பேத்தா ஸ்பின் எடுத்துட்டேன் வைஸ் சான்சலர் முன்னாடி. சரி, என்ன பண்ணி அவரெல்லாம் இல்லைங்கிறதால தைரியமா சொல்லலாம். அப்படியே லட்சுமண் சாமி முதலியார் தான் எங்களுக்கு என்கொயரி கூப்பிட்டாரு. ஓகே, 3 பேர் நாங்க போனோம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். தியாகேசன் ஒருத்தர் பாவம், இஸ் நோ மோர். அப்புறம் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ். வெளியில எங்களை என்கொயரி பண்றதுக்கு முன்னாடி அவங்க உள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த பசங்க என்னென்ன பண்ணாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் டு மேக் an எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த வருஷம் சொன்னேன் இல்லையா, வெளியூர்ல ஒரு சூசைட் ஆயிடுச்சுன்னு. அதுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க.
நாங்க ஃபர்ஸ்ட் அப்ப என்ன வயசு 16 17 வயசு, 18 வெளியில ஜாலியா இருக்கும். என்னப்பா மிஞ்சி மிஞ்சி கூப்பிட்டா என்னப்பா சஸ்பெண்ட் பண்ண 1 மாசம் 2 மாசம் இல்லாட்ட போறேன் அடி ஜாலியா போ, நான் ரெகுலரா டிராமா போயிடுவேன். அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். மூடு கூப்பிடுறாங்கன்னு சொன்னோன்னு எங்களை சீனியரை தியாக சொன்னோம், மச்சான் இந்த மூட்ல உள்ள போனோன்னா தீட்டிடுவானுங்க நம்மள, இப்பல இருந்தே நடிக்க ஆரம்பிங்க. அப்படி போச்சு, அப்படி நெஞ்ச பிடிச்சதே நான் வந்து இதெல்லாம் கண்ணெல்லாம் எனக்கு கொஞ்சம் நடிக்கிறாச்சே, அப்பவே அவங்கள நான் தான் பெஸ்ட் ஒரு மாதிரி கிளிசரின் மாதிரி பண்ணி கண்ணெல்லாம் தேய்ச்சி ஷேப் ஆக்கி என்ன ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி உள்ள போய் அதாவது பேச்சே வரலையா, உள்ளுக்குள்ள நாசமா போறவனேன்னு சொல்லி இருக்கோம். தெரியாம எடுத்து போச்சு. யூ நோ வாட் ஃபேமிலி யூ ஆர் கமிங் ஃப்ரம்ன்றாரு அவர். எங்க அப்பா எல்லாம் தெரியும், அதுதான் நமக்கு டேஞ்சர். ஐ நோ சார், and the eldest son of YGP and Mrs. YGP சார். ஓ சார், அன்னைக்கு நடிச்ச மாதிரி நான் தத்ரூபமா நடிச்சதே இல்லை. அதனாலதான் எனக்கு 1 year சஸ்பென்ஷன் அவங்க தீர்மானம் பண்ணி வச்சது 1 monthல நின்றுது. அதெல்லாம் அந்த மாதிரி லைஃப் சிச்சுவேஷன். யாரோ ஒருத்தர் சொன்னாரு, என்னைக்கா நீ முதல்ல நடிக்க ஆரம்பிச்சேன், டீச்சர் ஹோம்ஒர்க் பண்ணியான்னு கேச்சே, இல்ல டீச்சர் நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம் பாருங்க, அன்னைக்கு தான் மனுஷன் முதல்ல நடிக்க ஆரம்பிச்சேன். சூப்பர். இப்போ ராபிட் ஃபயர். ஓகே, ஒரு பிலிம் ஸ்கூலுக்கு நீங்க பிரின்சிபலா இருக்கிறீங்க அப்படின்னா இதுல எந்த ஆக்டர், இப்ப இருக்கிற ஆக்டர் உங்ககிட்ட ரொம்ப அடிக்கடி திட்டுவாங்களா? ஷேவ் பண்ணாத எல்லா ஆக்டருமே. எந்த ஆக்டர் டாப் மார்க் வாங்குவார்? இது சொன்னா கொஞ்சம் டேஞ்சர், வம்புல மாட்டி விடுறீங்க. இருந்தாலும் என் மனசு வந்து சூர்யா பக்கம் போகுது. எந்த ஆக்ட்ரஸ் டாப் மார்க் வாங்குவாங்க? ஸ்னேகா. எந்த ஆக்டர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல சூப்பரா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல சந்தானம். இந்த மேன் வாஸ் an all-rounder. எந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் வாயாடி அப்படின்னு திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க உங்கள்ட்ட? அவங்க இப்ப நடிக்கிறது இல்ல, ஆனா பார்த்தா அப்படி தோணுது, சூர்யா கோச்ச கூடாது, ஜோதிகான்னு நினைக்கிறேன். அவங்க அப்படி பார்த்தா ரொம்ப பப்ளி டைப்பா இருந்தாங்க, அதனால சொல்றேன். இஃப் யூ ஆர் போலீஸா இருந்தீங்கன்னா நீங்க யார வந்து ஈவ் டீசிங் ரெப்ரிமண்ட் பண்ணுவீங்க? யார் என்ன ஐ மீன் ஆக்டர் எல்லா ஹீரோஸ், ஏன்னா அத்தனை பேரும் டீசிங் சாங் பாடி இருக்காங்க. அதே போலீஸா இருந்தா எந்த ஹீரோயின்ஸ் நீங்க ஆடம் டீசிங்காக ரெப்ரிமண்ட் பண்ணுவீங்க? ஆடம் டீசிங்கா நமிதா. எந்த எஸ்டரியர் ஆக்ட்ரஸ் உங்க செட்ல நடிச்சதுல அருந்ததில அனுஷ்கா பண்ண ரோல் மாதிரி எந்த ஓல்டர் ஏஜ் பழைய ஹீரோயின்ஸ்ல பண்ணிருக்க முடியும்? ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, ஜெயசுதா. ஸ்ரீபிரியா, ஜெயசுதா. ஸ்ரீதேவி அண்ட் ஜெயசுதா அதுக்கு சூட் ஆகும். இஃப் யூ ஆர் ஒரு ப்ராடக்டா இருந்தா உங்களோட டேக்லைன் என்னவா இருக்கும்? நீங்க ஒரு ப்ராடக்டா அட்வைஸ் பண்ணா உங்களோட டேக்லைன் என்னவா இருக்கும்? அப்படியா? எம்ஜிஆர் சொன்னதுதான், சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாது. பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்ச பிறகு என்ன அழகடா இந்த ஹீரோயின் அப்படின்னு பார்த்துட்டு மனசுக்குள்ளே வந்து ஒரு ரசிச்ச ஒரு ஹீரோயின். அது லிஸ்ட் ரொம்ப பெருசு. நான் வச்ச ஜொல்லு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி குத்தாலத்துல போய் சேர்த்தாங்களாம். ஏன்னா அந்த காலத்துல எல்லாருமே அழகு. எந்த இப்ப இருக்க செகண்ட் ஜெனரேஷன் ஹீரோல வந்து யார் வந்து ஓல்டு ஏஜ் கெட்டப்புக்கு சூட் ஆவாரு? அஜித், விக்ரம், சூர்யா, விஜய். விக்ரம் இஸ் a man with many faces. தமிழ்ல சில்க் சுமிதாவோட பயோகிராஃபியை வந்து படமா எடுத்தா இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ்ல யாரு ஃபிட் ஆவா? கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபிட் ஆகும் நினைக்கிறேன். அந்த காலத்துல சில்க் ஸ்மிதா மாதிரி ட்ரெஸ் தான் எல்லா ஹீரோயின்ஸுமே போடுறாங்க. ஏன்னா டைம்ஸ் ஆச்சு, ஐ டோன்ட் பிளேம் தம். அப்ப வந்து வேம்ப்னு தனியா ஒன்று இருந்தது, இப்ப எல்லாமே மாடர்ன், எல்லாமே வேம்ப் தான். ஓகே, இப்ப நான் சொல்ற இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் யாராருக்கெல்லாம் கொடுப்பீங்க? டக்குன்னு பழையதுல இருந்து யாராருக்கு இந்த மாதிரி இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு தோணுது? ஓகே, ரோஜாக்கே கொடுத்துருங்க. லிப்ஸ்டிக் வாவ். ஸ்னேகா. கோல்ஃப் ஸ்டிக் ஹீரோயினுக்கா? யாருக்கு வேணா இருக்கலாம். நீங்க எனிதிங், உங்களோட ஓல்ட் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல இப்ப ஹீரோஸா இருக்கலாம், பழைய ஹீரோஸ், புது ஹீரோஸ். கோல்ஃப் ஸ்டிக்னா இப்ப ஸ்டைலிஷா இருந்தா சத்யராஜ் கொடுக்கலாம். ஓகே, விக் அதுவும் அவருதான். சொல்லிடுறாரு, என்ன பார்க்கும் போதெல்லாம் வந்து என்ன இப்படி பிடிச்சி இழுத்து பாரு, உனக்கு மட்டும் எப்படியா முடி இருக்குன்னு கேட்பாரு. நான் சொல்ற இந்த புக்ஸ் எல்லாம் யாருக்கு நீங்க கிஃப்டா கொடுப்பீங்க? அது எந்த ஜெனரேஷனா வேணா இருக்கலாம். ஓகே, கடலை போடுவதை குறைத்துக் கொள்வது எப்படி? எங்க சம்பந்திக்கு தான் கொடுப்பாங்க. மேக்கப்பை குறைத்துக் கொள்வது எப்படி? எஸ்.ஏ. அசோகனுக்கு சொல்லுவேன். குண்டான உடம்பை இழைப்பது எப்படி? அது நிறைய பேருக்கு சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு டைமிற்கு வருவது எப்படி? ஜெய்சங்கர் சார் கிட்ட கொடுத்திருப்பேன். நல்ல தங்கமான மனுஷன், பட் கொஞ்சம் ஜாலியா வருவாரு. அவ்வளவுதான். ஃபென்டாஸ்டிக்கா விளையாண்டீங்க சார். ராபிட் ஃபயர். தேங்க்யூ.
இப்போ அடுத்து என்னென்னலாம் கேட்டா நாங்க பண்ண ரேகிங் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ உங்க பிளேஸ்ல இப்ப அடுத்து என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன படங்கள்லாம் நம்ம உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம்? இப்ப அடுத்து எந்த ஹீரோயினுக்கு அப்பாவை நடிக்க போறீங்க? இல்ல ஹீரோயினுக்கு இந்த மேகாங்கிற படத்துல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். டைரக்டர் நியூ டைரக்டர் somehow he thought of me for that character. இன்ஃபேக்ட் எனக்கு மிஸ்கின் யுத்தம் செய்ய கொடுத்த போதே அவர் என்ன சொன்னார், நான் உங்களை வந்து காமெடினா என்னைக்குமே பார்த்தது இல்ல சார், ஐ ஆல்வேஸ் லைக் யூ as a character actor. எப்ப சார் அந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட் வந்து நான் நிறைய காமெடி தானே பண்ணிருக்கேன், பரீட்சைக்கு நேரமாச்சு பார்த்ததுல இருந்து எனக்கு நான் உங்க ஃபேன். சோ சைலண்டா ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நீன்னு நினைச்சு என்ன கூப்பிட்டேன். அது வந்து பெரிய எனக்கு பாராட்டுறேன். அதே மாதிரிதான் இந்த டைரக்டர் கார்த்திக்னு சொல்லி இந்த மேகால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரோல் கொடுத்துருக்காரு. அதுவும் சொல்ல முடியாத ரோல் வெல்ல, பட் ஒரு குரூஷியல் ரோல். அப்ப நான் ரொம்ப பிடிச்சு நடிச்சது இந்த ராமானுஜனை பத்தி ஒரு படம் வரும், மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ், ஆட்டோபயோகிராஃபி. ஆமா, இல்ல பயோபிக் அது. அதுல அவரை ரொம்ப சப்போர்ட் பண்ண ஒரு நாராயணன் போர்ட்ரஸ்ல மேனேஜரா இருந்த ஒரு சிம்பத்தட்டிக் கேரக்டர். அது என் முகத்துல அப்படியே அந்த பால் வடியும் முகம் சொல்றாங்கல்ல, அந்த ரோல் எனக்கு நான் ரொம்ப பிடிச்சு பண்ணேன். அப்புறம் டைரக்டர் ஜெயபாரதி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம் ஒண்ணு பண்ணிருக்காரு, உத்தரன்னு சொல்லி. அதுல நானும் சங்கீதாவும் மெயின் ரோல்ஸ் பண்ணிருக்கோம். அன்பார்ச்சுனேட்லி அது திரைக்கு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கு. காரணம் அதுல கமர்ஷியலா எதுவும் கிடையாது, நல்ல படம். அது வந்ததுனால் ப்ராபப்ளி என்னுடைய முழு திறமை என்னன்ற தெரியணும். இன்ஃபேக்ட் இந்த ப்ரோக்ராம் மூலமா அதை பத்தி யாராவது விசாரிச்சு அதை வெளியே கொண்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் இப்போ வந்து புதுசா ஒரு 2-3 படங்கள், பேரிடப்படாத படங்கள் புக் ஆயிருக்கு. அதுல ஒன்னு சயின்டிஸ்ட், ஒரு எக்ஸென்ட்ரிக், எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வந்துட்டு இருக்கிறது ஐம் குவைட் ஹாப்பி. கால் ஷீட் ஃபுல்லா இருக்குது, பேமெண்ட் கரெக்டா வந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு டைரக்டர் விஜய் அவர் எந்த படம் பண்ணாலும் என்ன யூஸ் பண்ணுவீங்க. அவர் படத்துல ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா. சோ ஃபென்டாஸ்டிக். இன்னைக்கு நம்ம வைஜி மகேந்திரன் சார் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு தினானி எதிர்பார்ப்பு கொடுத்தது. இல்ல எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். நான் பண்ண நினைக்கிற ஒரு படம், நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சிவாஜிக்கு ஒரு பெரிய வெறியன், பித்தன்னே சொல்றேன். இன்ஃபேக்ட் அவங்க ரசிகர்கள்லாம் எனக்கு சிவாஜி பித்தன் டைட்டில் கொடுத்திருக்காங்க. ஐ அம் ஹாப்பி அபவுட் இட். அவரை பத்தி நான் ஒரு தொடரும் எழுதிட்டு வரேன், ஒரு தினப்பத்திரிகையில வார வாரம் வரப்போகுது. அது வந்துட்டு இருக்கு, நான் சுவாசிக்கும் சிவாஜி. அவரை கௌரவிக்கும் வகையில் அவர் செய்த வியட்நாம் வீடு நான் நாடகமா போட்டேன். அதே ரோல், அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெரி சக்சஸ்ஃபுல், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பிளே. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பிளேஸ். அவரை நான் இமிட்டேட் பண்ணல. நீங்க தான் சிவாஜியோட ரோல். எஸ், ஐ நெவர் இமிட்டேட்டட். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்தது. ஹி ஆல்வேஸ் செட், ஒருத்தர் மாதிரி இன்ஸ்பயர் ஆகி நடிங்க, இமிட்டேட் பண்ணாதீங்க. இப்ப நானும் அவரும் சேர்ந்து பண்ண பரீட்சைக்கு நேரமாச்சே படத்தை ஒரு ரீமேக் பண்ணுங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியில இருக்கு. அது வந்தா that will be my ultimate tribute to the great man. அதுல இப்ப எல்லாமே புது ரோல்ஸ். நான் வந்து அதே ரோல் தான். கதை அதே பேசிக் கதை அதை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணும் இல்லையா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி. நாங்க எடுத்து 83ல. ஆனா அது சாராம்சம் ஸ்ட்ராங். அந்த சிவாஜி பண்ண ரோல் நான் பண்ணணும். நான் பண்ண ரோலுக்கு ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் நாங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஓகேன்ட்டாருன்னா பிரமாதமா. ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க வந்து தப்லா ட்ரம்ஸ் எல்லாம் பிச்சு விளாசிடுவீங்க அப்படின்னு அதுல பெருமையா ஒண்ணு சொல்லு சார், நான் வந்து மிகப்பெரிய எம்எஸ் விஸ்வநாதன் ஃபேன், எல்லாருக்கும் தெரியும். பட் நான் ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சது ஐ எம் சோ ஹாப்பி ப்ரவுட். பாவலர் பிரதர்ஸோட வாசிச்சிருக்கேன், அதாவது இளையராஜாஸோட நான் வாசிச்சிருக்கேன் ட்ரம்ஸ் எல்லாம். இன்னைக்கு என்ன அவர் பார்த்தா ட்ரம்மர் அப்படின்னு தான் கிண்டல் பண்ணுவார். அதனால ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். ஓகே, நாங்கெல்லாம் விசில் அடிச்சா எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து தருதல எப்படி விசில் அடிக்கிற பாரு அப்படின்றாங்க. ஆனா நீங்க விசில் அடிச்சா மட்டும் எல்லாரும் வந்து கை தட்டுறாங்க. அது நான் தெரியாதனமா கொஞ்சம் ஸ்ருதியோட அடிக்கிற விஷயம். நீங்க ஸ்ருதியை கலைக்கிறதுக்கு அடிக்கிறீங்க, ஸ்ருதியை கரெக்ட் பண்றதுக்கு அடிக்கிறீங்க. அதை சொல்லுங்க. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு தெனாலி தர்பார் இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்ற நோ டவுட் அபவுட் இட். இப்போ நம்ம ப்ரோக்ராம வந்து அற்புதமாக திரு வைஜி மகேந்திரன் வந்து விசில் அடிச்சு முடிச்சு வைப்பாரு. பிகிலட்சி ஒரு பிகிலட்சி எல்லாத்தையும் முடிச்சுக்கான்னு தலை பிகிலட்சி முடிச்சு வைங்க தலை. நமக்கு ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் எம்எஸ்வி சொல்லிட்டேன். ஃபேவரட் டைரக்டர் எனக்கு ஸ்ரீதர். சோ காதலிக்கு நேரம்ல இருந்து ஒரு பாட்டு.
Thank you very much. This is Randy signing off from Tenali Darbar with Kutichuvar Voice Band. நிகழ்ச்சி பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட Facebook page ஆன Tenali Darbar அங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், take care, have a good night. என்னாச்சு? ரெடி போலாம். ஆக்ஷன். சாரி என்னங்க பிகில் அடிக்கலாம் சொல்லுங்க. என்ன பாட்டு பிகில் அடிக்கலாம்? நல்லா பழைய பாட்டு ஏதாவது பண்ணுங்க சார். அதுதான் எனக்கு நல்லா தெரியும், புதுசு தெரியாது. ஏன்னா புதுசு தான் நீங்க சொன்னீங்களே. புது பாட்டு விசில் அடிக்கிறது கஷ்டம், ஏன்னா நிறைய பேசுற மாதிரி இருக்கு. புது பாட்டு எல்லாமே பேசுற மாதிரி தான் இருக்குது. பழசே ஒரு பண்ணிடுவோம்.